Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டத்துக்கு நான் வாங்கி வச்சுருந்த கிழங்கு வகைகள் நான் வந்து நட்டுட்டேங்க. ஸோ என்னென்ன கிழங்கு வாங்கியிருக்கேன், எதனால் இவ்வளோ சீக்கிரம் நட்டுட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். இவ்வளோ சீக்கிரன்றதை விட கரெக்டான சீசன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் மே மந்த் வந்து காம்போவில் சம்பங்கி கிழங்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கிழங்கு வகைகள், பாரம்பரிய கிழங்கு வகைகள் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே டப்பாலே வச்சுருந்தேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அப்புறமா நம்ம நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் திடீர்னு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தாக்கா எல்லாமே முளைச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே அது ஆச்சரியமாக இருந்தது. சரி, முளைச்சதுக்கப்புறம் வச்சா ரொம்பவே நல்லது தானே. ஏன்னா போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா கருமஞ்சள்லாம் வந்து முளைக்கிறதுக்கே எனக்கு 2 மாதம் 3 மாதம் மேலே ஆகிடுச்சு. அதை வச்சு எடுத்து பார்த்து ஒரு ஃபெயிலியர். அதனால் இந்த வாட்டி முளை வந்ததுக்கப்புறமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வாங்கி வச்ச கிழங்கு எல்லாமே வந்து முளைச்சிருச்சு. ஸோ அதுக்காக நம்ம நட்டுட்டு நடும்போது நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஏன்னா நான் மட்டும் இருந்தேன், கேமரா ஹோல்டு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் நட்டு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கிழங்குகள் என்னென்ன வச்சுருக்கோம், எப்படி முளைச்சிருக்கா என்னென்னு பார்க்கலாம். கரெக்டாக இன்றைக்கி வந்து 3rd டே, வச்சதுலேருந்து 3வது நாள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சம்பங்கி, இது பாருங்கள், ஒயிட்டு சிங்கிள் பெட்டல். இதில் 2 பல்பு அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். டேக் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதில் டேக் நான் பண்ணாததுனால எனக்கு பிங்க் இன்னும் பூக்கலை. ஸோ எந்த தொட்டியில் பிங்க் இருக்குன்னே தெரியல. ஸோ அதனால் இதுவும் நான் வாங்கிட்டேன். இது வந்து ஒயிட் பிங்க் டியூப் ரோஸ், அதாவது ஒயிட்டாக இருக்கும், அந்த டிப்பில் வந்து உங்களுக்கு பிங்க் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அழகாக முளைச்சிருக்கு 2 கிழங்கு. அடுத்தது வந்து பிங்க்கு மல்டிபெட்டல் சஃபயர் சொல்லிட்டு பிங்க் மல்டிபெட்டல், அதுவுமே 2மே அழகாக முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் மல்டிபெட்டல். அன்றைக்கி மார்க்கர் சரியாக எழுதாததுனால எடாகூடமாக எழுதியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கர் வாங்கி அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எழுதியாச்சு. இது முக்கியமாக நான் வாங்கின காரணமே இது தான், எல்லோ டியூப் ரோஸ். இதுக்காக தான் நான் இந்த காம்போவே வாங்கினேன். என்கிட்ட எல்லோ இல்லை, ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. சரி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிங்க்கில் சிங்கிள் பெட்டல், இதுவுமே அழகாக முளைச்சிருக்கு. இதுக்கு நான் எடுத்திருக்க மண் கலவை பார்த்திங்கன்னா செம்மண், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, கோகோபிட், அதுதான் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே எடுக்கல. நல்லா நான் முளைச்சி வந்ததுக்கப்புறமா தொட்டி மாற்றிடுவேன். ஆக்சுவலாக 10 inch பாட்டில் நான் மாற்றிடலான் இருக்கேன். 2 பல்ப்ஸ் இருக்கனால 10 inch பாட்டு கரெக்டாக இருக்கும். 10 inch பாட்டில் வைக்கும் போது எவ்வளோ பல்ப்ஸ் நமக்கு ப்ராபகேட் ஆகும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வீடியோ எடுக்கும் போது என் பையனை நான் கொண்டு வர சொன்னேன், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான், ஒரு 5 months தான் இருக்கும். நம்ம பிரித்து வச்சோம் பல்ப்ஸு, எவ்வளோ தூரம் மல்டிபிள் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ஒயிட்டா பிங்க்கான்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்து 2 தான் வச்சுருந்தேன், சிங்கிள் பெட்டலில் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க் வாங்கியிருந்தேன். பிங்க் எனக்கு பூக்கவே இல்லை. சரி, அதனால் பிரித்து வச்சு பார்க்கலான்ட்டு பிரித்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ 10 inch பாட்டு எனக்கு தெரிஞ்சு போதும். இது 10 inch பாட்டு தான். ஸோ போதும். பாருங்கள் உள்ளே ஒரு பால்சம் வருது. ஏற்கனவே ஒரு பால்சம் செடிங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல, இப்போ 2வது ஒன்று வருது. விதை எப்போ விழுந்துச்சுனே தெரியல. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம 6 வந்து டியூப் ரோஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாலியா வந்து ஒயிட்டு அழகாக வந்திருக்கு பாருங்கள் முளைச்சி. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் முளைச்சி வந்தது. ஏன்னா ஏற்கனவே நான் தாலியா கார்டனில் வாங்கி வச்சு கீழே கிழங்குள்ள தான் வாங்குவேன். ஆனால் அது என்னால் பார்த்துக்க முடியல. சீசன் வெயிலில் வாங்கிட்டதுனால பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாட்டி நம்ம சீசன்லேயே வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இது ஒன்று நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பல்ப் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா அழகாக துளிர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த மெரூன் கலரில் இருக்குல்ல, அது இதெல்லாம் பூக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், இது சாப்பிடக்கூடியது தான். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இது எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. அந்த கேட்டலாகில் பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா மா இஞ்சி. நான் சின்ன வயசில் ஒரு ஆண்டி வீட்டில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும். சாப்பிடுன்னு சொல்லும் போது இஞ்சி வேணாம் அப்படின்னும் போது சாப்பிட்டு பார்த்தா மாங்காவோட ஸ்மெல்லு
அதில் லைட் ஃப்ளேவர் இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போ கடைகளில் விற்கிறாங்க, பட் நான் சாப்பிடல. ஸோ வீட்டில் நம்ம வளர்ப்போமே அப்படின்ட்டு ஒரு ஆசையில் வாங்கினேன். இதுவுமே பார்த்திங்கன்னா அழகாக துளிர்விட்டுருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கேயும் இருக்குது பாருங்கள் பல்ப்ஸு, அதுலேயுமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஸ்பெஷல் மா இஞ்சி, ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் புதுசு, இது புது வெரைட்டி. என்ன சொல்கிறது, இதுக்கு இடம் பத்தாது தான். இதுக்கு வேறு ஒரு ஐடியாவும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மாடி தோட்டத்தில் வைக்கலாம், இன்னொன்று வந்து தரையில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு. இது வந்து கொடி மாதிரி படரக்கூடியது இல்லையா? ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு. இங்கே ஒன்று முளைச்சி வந்திருக்கு. இது இவங்களுக்குலாம் வந்து இலை வரும்போது நான் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வைக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, கொடிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். அது வந்து நான் தம்பி ஒருத்தன் வருவாங்க இல்லையா எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு. ஸோ அவங்க வீட்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதனால் அங்கே கொடுத்து நான் முளைக்க போட்டிருக்கேன் அந்த ஏர் பொட்டேட்டோ. அவங்க வீட்டில் நிறைய இடம் இருக்குது. ஸோ பந்தல் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே வசதி இருக்குது. அப்படின்றதுனால அங்கே வந்து நாங்கள் ஏர் பொட்டேட்டோ பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொடி காய்கறிகள் வந்து அங்கே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சம்மரில் கொஞ்சம் கீரை விதைகள்லாம் கொடுத்து விட்டோம். அங்கே போட்டு சக்ஸஸ் தான். அங்கே வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீடு கொஞ்சம் தூரம். தம்பி காலைல வேலைக்கு வந்துட்டு நைட்டு தான் போவாங்க வேலையை முடிச்சுட்டு. ஸோ போகும்போது அவங்களுக்கும் வீடியோ எடுக்க டைம் இல்லை எனக்கு அனுப்புறதுக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், இப்போ இங்கே வந்து நம்ம வீட்டில் விதைகள்லாம் வந்து விதையெல்லாம் நல்லா முளைக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் லேண்டில் அங்கே வந்து நம்ம விளைவிக்கலாம், அதாவது வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மாடி தோட்டத்தில் எப்படி வளருது, தரையில் வைக்கும் போது எப்படி க்ரோத் இருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சில விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் ஆடிப்பட்டத்துக்கு. அதில் கிழங்கு வகைகள் தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா சொரக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் முள்ளு கத்திரிக்காய், அந்த மாதிரி விதைகள்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நான் இங்கே நாற்று ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் வைக்கும் போது நம்ம வீக்லி ஒன்ஸ் அங்கே போய்ட்டோம், இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் அங்கே போய்ட்டோம் நம்ம வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தம்பி வந்து நாங்கள் பூச்சி மருந்துலாம் நாங்கள் அடிக்கிறோம், அதாவது வேப்ப எண்ணெய் கரைசல் அதெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிடுறேன்க்கா, அது காலையில் நான் எந்திரிச்சு பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துடுறேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதனாலே அவனுக்கு டைம் கிடையாது. காலைல அங்கே எந்திரிச்சு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம மருந்து டெய்லி தெளிக்க போகிறது கிடையாது. ஸோ அவன் காலைல எந்திரிச்சு நாங்கள் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறது, வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா நான் இங்கே வந்துடுறேன்க்கா, நம்ம வீக்லி ஒன்ஸ் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஒரு ஸ்டேஜ் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒரு வழி திறந்திருக்காரு. அவங்களும் ரெண்ட்டு தான், பட் பார்த்திங்கன்னா அவங்க வீடை சுற்றி நிறைய இடம் இருக்குது, ஏகப்பட்ட செடி வைக்கலாம் அவங்க வீட்டில். ஸோ அதனால் நாங்கள் அந்த பிளான் பண்ணியிருக்கேன். அடினியம் சீட்ஸ்லாம் கூட நிறைய நம்ம வீட்டில் வர்றது எல்லாமே நான் அங்கே தான் கொடுத்து அவனை போட சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அடுத்து நம்ம மாடி பாருங்கள் இப்படி தான் இருக்குது, இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. அப்படியே இங்கெல்லாம் ரெயின் லில்லிஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து நான் புதுசாக வாங்கின லோட்டஸ் செடி, வாட்டர் ஆப்பிள்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம். இந்த பேலட் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்போ டைம் இல்லை, சீசன் டைமாக இருக்கனால அவங்களுக்கு ஏசி ஒர்க் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து அவங்களுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? வெயிட்லாம் என்னால் தூக்க முடியாது, அதனால் அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் ஏற்கனவே இந்த ரோஸ் செடிகளுக்கெலாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் மழை பெஞ்சதுலேயே அந்த டைமில். இப்போ அழகாக அவங்க நியூ க்ரோத் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நியூ க்ரோத் காமிக்கும் போது இப்போ எப்சம் சால்ட்டு போட்டு விட்டுருக்கேன், எல்லா செடிங்களுக்கும் எப்சம் சால்ட் போட்டிருக்கேன். இன்னொரு 3 or 4 days கழித்து நம்ம ஸ்ப்ரே எதனா தெளித்து விடலாம், எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பார்ப்போம். ரோஸ் செடிகள் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி காமிக்கிற வீடியோ அண்ட் அப்டேட். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.